யாரு சுழல் காற்றால அடிச்சுக்கிட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லப்படுகிறதோ அந்த எலியா 2 ராஜாக்கள்ல எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லப்படுகிறது. 2 அவர் என்ன பண்றாரு, ஒரு கடிதம் எழுதி தர்றாருன்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. யோராம் ஒரு விஷயத்தை செய்கிறாரு. அவர் போய் வந்துட்டு நல்லவங்களெல்லாம் கொன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு விக்கிர ஆராதனையெல்லாம் பண்ணின உடனே இந்த விஷயம் எலியா தீர்க்கதரிசி காதுக்கு போடனே அவர் ஒரு கடிதத்துல சொல்றாரு, இதெல்லாம் செஞ்சிருக்கிறீன்னு சொல்றாரு. அப்ப அந்த விஷயம் செஞ்சதை கேட்டிருந்தா தானே அந்த கடிதத்தை எழுத முடியும். அப்ப அவர் உயிரோட இருந்திருக்கிறார், இந்த விஷயம் நடந்தது தெரிஞ்சிருக்குது. அதை கேட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவருக்கு எழுதி கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ குடல் நோயினால சாவாய்ன்னு சொன்னாரு, அதே மாதிரியே செத்தார். சரி, இது எப்படிப்பா சாத்தியம்? ஏனோங்க ஆண்டவரோட செஞ்சிருச்சாரு, காணப்படாம போனார். எலியாவை சுழல் காட்டுல பரலோகம் கொண்டு போனார். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற இன்னொரு சந்தேகம் வரும் நமக்கு, இல்லைங்களா? இது புதிய ஏற்பாட்டிலேயே நடந்திருக்குதுங்க. பிலிப்பு காணாம போயிட்டாராம். அந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. பிலிப்புவும் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் தேடி பார்த்து காணான்னு அவர் வழியில சந்தோஷமா போனாராம். அப்புறம் ஏன் பிலிப்பை மட்டும் யாருமே சொல்றது இல்லை?